ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி நாங்கள் வந்து என்னோடய ஃப்ரெண்டோட அப்பா அம்மா எல்லோரும் சேர்ந்து பரிமளங்கிற ஒரு ஊரில் பெரிய ஒரு சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சுக்கு வந்திருக்கோம். இங்கே திருமேனி இங்கே வந்து ஒரு 139 வருஷம் முன்னாடி இங்கே வந்து ஃபாதராக இருந்த ஒருவர் திருமேனி சொல்லுவாங்க. இங்கே அவர் வந்து அவரோட நினைவு நாள் இன்றைக்கி. அது வந்து நினைவு நாள்ங்கிறாங்க. எல்லோரும் வருவாங்க. கேரளாவுக்கு மிக்கவாறு கிறிஸ்டின்ஸ்லாம் வராங்க. இங்கே கிறிஸ்டின்ஸ் மட்டும் வரல, எல்லாருமே வராங்க. இது வரைக்கும் ஹிந்துக்கள் முஸ்லீம்களை பார்க்கல. ஆனால் ஹிந்துஸாக இருக்கிறவங்க கிறிஸ்டின்ஸாக இருக்கிறவங்க இங்கே வந்திருக்காங்க. நிறைய பேர் பார்த்தேன் வர வழியிலேயே. நான் முதல் இப்போ தான் வரேன். ஏன்னா டிரைவரே நான் தான், ஆனால் வண்டி ஓட்டினதில் ஃப்ரெண்டோட அப்பா தான். போலீஸெல்லாம் அதிகமாக இருக்காங்க. உள்ளெல்லாம் வீடு எடுக்க முடியாது. ஓகே, இங்கே பூவெல்லாம் பூச்செடிகள்லாம் வச்சு ரொம்ப இதாக வச்சுருக்காங்க. நம்ம மெயின் சர்ச்சோட பின்னாடி வழியாக போய் முன்னாடி போக போகிறோம். ஏன்னா இங்கே வந்து நிறையா பார்க்குறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. நிறையா இருக்குது பார்க்குறதுக்கு. சூப்பர். நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு இந்த வழி தான் போகணும். இங்கே வந்து திருமேனின்னு சொன்னல, அவரோட ஃபோட்டோ வச்சு எல்லோரும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மெழுகுதிரிலாம் வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே பார்த்ததில் ஒரு இது என்னென்னா, இங்கே பாரு எவ்வளோ பெரிய மெழுகுதிரி இந்த அக்கா கொண்டு போகுதுன்னு. எப்பப்பப்பா, இதுக்குன்னு அவங்க சர்ச்சுக்குள்ளே போயிட்டாங்க. சர்ச்சுக்குள்ளே மொபைலில் வீடியோ ஃபோட்டோ எதுவுமே எடுக்கக்கூடாதான், மொபைலே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வெளியே வந்து உட்காந்துட்டேன். இங்கே ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ரொஜெக்டரோட இது வச்சுருக்காங்க. அதை பார்க்கலாம். ஆனால் அது ரொம்ப வெளிச்சமாக இருக்குது. பார்த்தீங்களா, ரொம்ப வெளிச்சமாக இருக்கா? ஓகே, இது உள்ளே நடந்துகிட்டு இருக்குது. அப்படியே வெளியே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ காலையில் ஒரு 8 மணி கூட ஆகலை. எவ்வளவு ஃப்ரீயாக கிடக்கு இந்த இடம். கொஞ்ச நேரம் கழித்து பாருங்கள். அங்கே அப்பா போய்கிட்டு இருக்கார். நம்மளும் பின்னாடியே போவோம். இப்போ தான் ஆளுகள்லாம் பைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா, அங்கே என்னமோ எழுதி வச்சுருக்காங்க, கபரிடம் எழுதி வச்சுருக்காங்க. ஓகே, இந்த திருமேனி இறந்தார்ல, அவருடைய கல்லறை. ஆமாம், அவர் எங்கே வச்சுருக்காங்களோ அந்த இடத்துக்கு இந்த ரூட்டு போகுது. செருப்பெல்லாம் அங்கேயே கட்டி விட்டு வந்துட்டோம். நம்ம அதுக்குள்ளே தான் போய்கிட்டு இருக்கோம். எவ்வளோ பெரிய இதாக போட்டிருக்காங்க அந்த கம்பியெல்லாம். க்யூ அதிகமாக வருவாங்க உங்களுக்கு, அதனால தான் இப்படி நீட்டாக போட்டிருக்காங்க. ஓகே, பல்பெல்லாம் போட்டு பயங்கரமாக இருக்குது. வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரில, இருந்தாலும் பார்க்கலாம். எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறேன். அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரில. மொதல் நான் இப்போ தான் போகிறேன். உங்கள் அப்பா என்ன சொன்னார்னா, உள்ளே வந்து அவர் யூஸ் பண்ண கட்டில் இருக்குதான். இவர் தான் திருமேனி, இந்த ஃபோட்டோவில் இருக்கார், அவர் தான் திருமேனி. அதுக்கு பின்னாடி தான் அந்த அவரோட உடம்பு வச்சுருக்காங்க. ஸோ அங்கே போய் எல்லாருமே என்ன செய்கிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க. இப்போ அவர் யூஸ் பண்ண கட்டில் இருக்கிற ரூம்குள்ளே போக போகிறோம். கொஞ்சம் நேரம் வீடியோ எடுப்பேன், அப்புறம் நான் கட் பண்ணிடுவேன். ஏன்னா அங்கே வந்து நிறையா செக்யூரிட்டி மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, வாலண்டியர்ஸ். அவங்க வந்து தப்பாக எதுவும் பேசக்கூடாதுல்ல. இதாங்க அந்த கட்டில். கிளாஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. எதுக்கு தெரியுமா? தூசி எதுவும் படையாமல் இருக்கிறதுக்கு கிளாஸ் போட்டு வச்சுருக்காங்க. உள்ள பைபிள் ஒன்று இருக்குது. எல்லாருமே அதை தொட்டு வணங்குறாங்க. ஓகே, கட் பண்ணிக்கிறேன். எவ்வளோ ஆளுங்க. இன்னும் போஸ்டர் மாதிரி விட்டுச்சுருங்க. என்னது? ஓ, இவங்கெல்லாம் திருடிக்கலாம்ப்பா. இவங்கெல்லாம் பார்த்து வச்சுக்கிறோமா? இவங்களை பார்த்தா போலீஸ் கால் பண்ணணுமா? இவங்க வந்து ரொம்ப நாளாக திருடிக்கிட்டு இருக்காங்க. இந்த சர்ச்சுக்கு வந்து ஒரு பெரிய கூட்டமே வெளியே வந்துருச்சு.
அந்த கேமராவை எடுத்துக்கிட்டு நடக்க முடியாது. நடந்தோம்னா மேலேயே வந்து மோதிடுவாங்க. நம்ம தான் கேமரா பார்த்து நடக்கிறோம்னா நடந்து எதிர வர்றவங்களும் மேலே தான் வந்து மோதுறாங்க. கூட்டத்தில் எதுவும் தப்பு நடந்துக்கூடாதுல்ல, அதனால் போலீஸ்காரங்க நிறையா இருக்காங்க. வயதானவர்கள்லாம் உட்காந்துருக்காங்க. அநேகமாக இப்போ நானும் உட்கார வேண்டியிருக்கும். கால் வலி தாங்க முடியல. இது வரைக்கும் உட்காரலப்பா, சாமி முடியலை. இந்த பெரியவரெல்லாம் நடக்க முடியாமல் நடந்து போயிட்டு இருக்காரு. அச்சோ, அழைச்சி இடிச்சு கீழே தள்ளிட்டாங்க. ஆம்புலன்ஸ் சவுண்டு கேட்குது, இங்கே தான் வருதுன்னு நினைக்கிறேன். யாருக்கோ என்னமோ ஆயிட்டுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். சர்ச்சுக்குள்ளெல்லாம் ஆம்புலன்ஸ் வருது. ஓ, சர்ச்சுக்கு வெளியே தாங்க இது. ஓகே, இதுக்கப்புறம் அந்த திருமேனி அவர்கள் தங்கியிருந்த வீடு போய் பார்க்கலாம் வாங்க. இதுதான் அவர் தங்கியிருந்த வீடாக, அந்த உள்ள இருக்கிற ரூம் மாதிரி. உள்ளே போய் வீடியோ எடுக்க முடியாதுன்னு அப்பா சொல்லிட்டாரு. சரி, ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் காணும் வரை உங்களிடம் விடைபெறுவது ஃபால்கன் ரைடு. டாடா, பை பாய்.